அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 2 தமிழர் பெருவிழா என்ற பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். இது மிகவும் முக்கியமாக டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு படித்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு மிகவும் எளிமையான முறையில் புரியும் வகையில் அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. வாங்கள் பாடத்திற்கு போகலாம். விழாக்கள் நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கின்றன. எவை நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கின்றன? நம்ம பாடத்துக்கு போகலாம். இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறை ஆகும். தமிழரின் வாழ்க்கை முறை எத்தகையது? இயற்கையோடு இணைந்து வாழ்வது. இயற்கையை வணங்குதல் தமிழர் மரபு. தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையிலேயே அமைந்திருக்கிறது. அவற்றுள் சிறப்பானது பொங்கல் விழா. இது பொங்கல் விழாவை நம்ம எவ்வாறு போற்றுகிறோம்? தமிழர் திருநாள். தமிழர் திருநாள் என்று போற்றுகிறோம். கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா. பொங்கல் விழா யாருக்கு நன்றி கூறி சிறப்பு செய்கிறது? கதிரவன். உழவர்கள் எப்போது விதைப்பர்? ஆடித்திங்களில். உழவர்கள் ஆடித்திங்களில் விதைப்பர். எப்பொழுது அறுவடை செய்வர்? தை திங்களில் அறுவடை செய்வர். ஆமாம், ஆடித்திங்களில் விதைத்து தைத்திங்கள் அன்று அறுவடை செய்து பயனடைவர். தைத்திங்களின் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர். எந்த நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர்? தைத்திங்களில் முதல் நாள். எனவே இந்த பொங்கல் திருவிழாவை நம்ம எவ்வாறு அழைக்கிறோம்? அறுவடை திருவிழா. அறுவடை திருவிழா என்றும் அழைக்கிறோம். அந்த சமயத்தில் இயற்கை அன்னை பசுமையான ஆடை உடுத்தி பல நிற பூக்களை சூடி இருப்பாள். இயற்கை அன்னை எப்படி இருப்பாங்க? பசுமையான ஆடை உடுத்தி பல நிற பூக்களை சூடி இருப்பார். இந்த பொங்கல் திருவிழாவை உழவர் திருநாள் என்றும் கூறுவர். பொங்கல் திருவிழாவை உழவர் திருநாள் என்று அழைக்குவர். ஆமாம். பொங்கல் திருநாள் 2 நாள்கள் முதல் எத்தனை நாள்கள் வரை கொண்டாடப்படுகிறது? 4 நாட்கள். அடுத்ததா போகி திருநாளை பற்றி பார்ப்போம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் ஆன்றோர் மொழி. இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்னும் வரி இடம்பெறும் நூல் நன்னூல். நன்னூல். வீட்டில் உள்ள பயனற்ற பொருள்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாளை தான் போகி திருநாளை நம்ம கொண்டாடுறோம். இந்த போகி திருநாள் எந்த மாதத்தின் இறுதி நாளாக கொண்டாடப்படுகிறது? மார்கழி மாதம். மார்கழி மாதத்தின் இறுதி நாளாக கொண்டாடப்படும் நாள் தான் போகி திருநாள். பொங்கல் திருநாள் தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள் வரும். பொங்கல் திருநாள் எப்போ வரும்? தை மாதத்தில் முதல் நாள். பொங்கல் என்பதற்கு எவ்வாறு பொருள் உண்டு? பொங்கி வருத்தினால பொங்கல். பொங்கி பெருகி வருவதனால் பொங்கல் என்று பெயர். பொங்கி பெருகி வருவதால் இது பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. திருவள்ளுவர் ஆண்டு என்று தொடங்குகிறது? தை முதல் நாள். ஆமாம். தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது. தை முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு, தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது இது. மாட்டுப்பொங்கல். பொங்கலுக்கு அடுத்த நாள் என்ன பொங்கல் வரும்? மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல். மாடுகள் உழவர்களின் எவ்வாறு கருதப்படுகிறது? செல்வம். செல்வமாக கருதப்படுகின்றன. மாடுகள் உழவர்களின் செல்வமாக கருதப்படுகின்றன. மாடு என்ற சொல்லுக்கே என்ன பொருள் தெரியுங்களா? செல்வம். செல்வம். மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்று பொருள் உண்டு. உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக விளங்குவது எது? மாடுகள். மாடுகள். பாருங்கள், தெரிந்து கொள்வோம்.
திருவள்ளுவர் கிமு பொ ஆ மு அப்படின்னா என்ன தெரியுங்களா? பொது ஆண்டிற்கு முன்பு. பொது ஆண்டிற்கு முன்பு. பொது ஆண்டிற்கு முன்பு 31 பிறந்தவர் தான் நம்முடைய திருவள்ளுவர். எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31 கூட்டிக் கொள்ள வேண்டும். இப்போ 2025 31 கூட்டிக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு 56. எடுத்துக்காட்டு சொல்கிறோம். 2025 31 ஆண்டை நம்ம கூட்டிகிட்டா என்ன வரும்? 56. அப்போ திருவள்ளுவர் ஆண்டு நம்மளுக்கு கிடைச்சிடும். இதுதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்ததா இப்போ நம்மளுடைய வீரர்கள்லாம் மாடுகளை அடுக்கி தழுவும் வீர விளையாட்டை எவ்வாறெல்லாம் நம்ம சொல்கிறோன்னு தெரியுங்களா? மஞ்சு விரட்டு, மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல், இப்படி பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறோம். அடுத்ததா காணும் பொங்கல். மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் வரும் பொங்கல் தான் காணும் பொங்கல். காணும் பொங்கல் இயற்கை, உழைப்பு, நன்றியுணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவை தான் பொங்கல் விழா. பொங்கல் விழா. பாருங்கள், மேலும் அறிந்து கொள்வோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகம், மகாராஷ்டிரம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது? மகர சங்கராந்தி. மகர சங்கராந்தி என்ற பெயரில் எந்த மாநிலங்களில் கொண்டாடப்படுகிறது? ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம். அடுத்ததா பஞ்சாப் மாநிலத்தில் அறுவடை திருநாள் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? லோரி. குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் அறுவடை திருநாள் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? உத்தராயன். உத்தராயன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனிச்சுக்கோங்க. அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகம், மகாராஷ்டிரம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் என்று கொண்டாடப்படுகிறது. டிஎன்பிஎஸ்சில் கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் தோரணம் கட்டுவர். தோரணம் கட்டுவர். பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொங்கல் அன்றே. போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது போகி கூட்டல் பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும். பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டு போன மரத்தை காண துன்பம் தரும். துன்பம் தரும். அடுத்ததா மனம் கவரும் மாமல்லபுரத்தை பற்றி பார்க்கலாம். கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகிற்கு உணர்த்துவன. ஒரு நாட்டின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகிற்கு உணர்த்துவன எவை? கலைகளும் இலக்கியங்களும். வாங்க, முக்கியமான மட்டும் நம்ம பார்க்கலாம். பல்லவ மன்னன் அரசன் நரசிம்மவர்மன் இருந்தார். அந்த பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் மற்போரில் சிறந்தவர். அதனால் அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு. அந்த பல்லவ மன்னன் நரசிம்மவர்மனுக்கு என்ன சிறப்பு பெயர்? மாமல்லன். ஆமாம், மாமல்லன் என்னும் சிறப்பு பெயர் கொண்ட பல்லவ மன்னன் யார்? நரசிம்மவர்மன். எதற்காக அவருக்கு இந்த பெயர் வந்தது? மற்போரில் சிறந்தவர். எப்படி கேட்டாலும் நீங்கள் எழுத தெரிஞ்சுக்கணும். ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவிலுக்கு என்ன பெயர்? ரத கோவில். ரத கோவில். இங்கே 5 ரதங்கள் உள்ளதால் இந்த இடத்திற்கு பஞ்சபாண்டவ ரதம் என்று பெயர். இந்த பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். நம்ம மாமல்லபுரத்துக்கு போனோம்னா அங்கே முக்கியமாக காண வேண்டிய இடங்கள் என்னென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோவில், புலி குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். இவற்றையெல்லாம் நாம் கண்டிப்பாக
மகாபலிபுரத்துக்கு போனால் காண வேண்டும். சிற்ப கலைக்கூடமாக திகழும் நகரம் எது? மாமல்லபுரம். மாமல்லபுரம். இந்த பல்லவ நாட்டை ஆண்டு வந்த நரசிம்மவர்மனுடைய அப்பாவும் ஒரு ராஜா. நரசிம்மவர்மனுடைய அப்பா பேர் என்ன தெரியுங்களா? மகேந்திரவர்மன். ஆமாம், மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மனுடைய காலத்தில் ஒரு சிறப்பு பணி தொடங்குச்சு. அதுதான் சிற்ப பணி. அந்த சிறப்பு பணி தான் என்ன பணி? சிற்பப்பணி. சிற்ப பணி. ஞாபகம் வச்சுக்கோங்க. மகேந்திரவர்மனுடைய ஆட்சி காலத்தில் தான் சிற்ப பணியே தொடங்குச்சு. இது சாதாரணமாக இல்லைங்க. எத்தனை தலைமுறைகளாக உருவாக்கப்பட்டவைகள் தெரியுமா? 4 தலைமுறைகள். ஆமாம், மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் 4 தலைமுறைகளாக உருவாக்கப்பட்டவை. அங்கே மகாபலிபுரத்தினுடைய சிற்பக்கலையின் உச்சமே எதுதான்? அர்ஜுனன் தபசு. அர்ஜுனன் தபசு தான். கண்டிப்பாக போனீங்கன்னா பார்த்துட்டு வாங்க. அர்ஜுனன் அங்கே தவம் செஞ்சார். அதனால தான் அதற்கு பேர் அர்ஜுனன் தபசுன்னு சொல்கிறோம். இந்த அர்ஜுனன் தபசுக்கு வேறு பேரும் உண்டு. எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? பகீரதன் தவம். பகீரதன் தவம். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலைக்கூடமே எதுதான்? மகாபலிபுரம். மகாபலிபுரம் தான். சிற்பக்கலை வடிவமைப்புகள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். அந்த 4 வகைகளை கொஞ்சம் சொல்லுங்களேன். குடைவரை கோவில், ஒற்றைக்கல் கோவில், கட்டுமான கோயில், புடைப்பு சிற்பம். இந்த 4 வகைகளும் காணப்படும் ஒரே இடம் மகாபலிபுரம். மகாபலிபுரம். இக்காலத்தில் இவ்வூரை எப்படி கூப்பிடுறோம்? மகாபலிபுரம். மகாபலிபுரம் என்று அழைப்பார்கள்.